ரோம பேரரசான 2ஆம் கிளாடியூஸ் காலத்துல ஆண்கள் திருமணம் செய்து கொள்ள தடை இருந்துச்சு. திருமணம் செஞ்சுக்கிட்டா ஆண்களுடைய வீரம் குறைந்துவிடும் அப்படின்னு அரசரோட எண்ணமா இருந்துச்சு. அந்த சமயத்துல திருமணம் செஞ்சுக்கிட ஆசைப்பட்ட ஆண்களுக்கு அந்த நாட்டு பாதிரியார் வேலண்டைன் உதவினாரு. அரச கட்டளையை மீறி அவர் திருமணங்களை நடத்தி வச்சாரு. மன்னனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்போ வேலண்டைனை பிடிச்சு மரண தண்டனை விதிச்சாரு. அதுக்கப்புறமா வேலண்டைனை கைது செய்தது மட்டுமில்லாம மரண தண்டனையை நிறைவேற்ற நாளும் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. இதுக்கு இடையில சிறை காவலரோட பார்வை இழந்த மகள் ஆஸ்டோரியஸுக்கும் வேலண்டைனுக்கும் காதல் ஏற்பட்டுச்சு. ஆனா சிறை காவலருக்கு இது தெரிய வர ஆஸ்டோரியஸை வீட்டு காவல்ல வச்சுட்டாங்க. அப்போதான் வேலண்டைன் ஆஸ்டோரியஸுக்கு தனது முதல் காதல் கடிதத்தை எழுதினாரு. இந்த நேரத்துல தான் வேலண்டைன் கல்லால் அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட நிலையில தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டாரு. அந்த நாள் தான் கிபி 270 பிப்ரவரி 14ஆம் தேதி. அந்த நாள்ல இருந்து பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினமா கொண்டாடப்பட்டு வருது. அந்த கடிதத்துல ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு.